ரெண்டு பேரும் செத்து செத்து விளையாடுவோமா? இந்த காமெடியில வர மாதிரி செத்து செத்து விளையாண்டு மரணத்தையே ஏமாத்துற மனுஷன் தான் குரேசியாவை சேர்ந்த பிரானோ சிலக். இவரு ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, கிட்டத்தட்ட 7 தடவை மரணத்துக்கே டிமிக்கி காட்டிட்டு வந்திருக்காரு. 1962ல தான் இவருக்கு முதல் மரண அனுபவமே ஏற்படுது. ஃபர்ஸ்ட் இவர் ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு. திடீர்னு அந்த ட்ரெயின் தடம் புரண்டு ஒரு ஆத்துக்குள்ள விழுந்துருது. கிட்டத்தட்ட 17 பேர் இதுல இறந்து போயிட்டாங்க. ஆனா இவர் மட்டும் எப்படியோ நீந்தி தப்பிச்சு பொழைச்சுக்கிட்டாரு. அதுக்கு அடுத்த வருஷமே மனுஷன் ஃபிளைட்ல போயிருக்காரு. அவர் போன ஃபிளைட்டோட டோர் ஓப்பன்ல இருந்திருக்கு. இது தெரியாத மனுஷன் தெரியாதனமா குதிச்சுட்டாரு. குதிச்சவர் இந்த டைம் ஜோலி முடிஞ்சிருச்சுடான்னு பார்த்தா வைக்கோல் மேல விழுந்து பொழைச்சுக்கிட்டாரு. கடைசியில அவர் குதிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபிளைட் வெடிச்சிருச்சு. அடுத்து பஸ்ல போறாரு. பஸ்ஸும் தண்ணிக்குள்ள விழுந்து அதுல இருந்தும் எப்படியோ அதிர்ஷ்டவசமாக தப்பிச்சுட்டாரு. சரி, எப்படி போனாலும் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய கார்லயே போகலான்னு ஐடியா பண்ணி போறாரு. அப்பயும் ஒரு மலைச்சரிவுல இருந்து சரிஞ்சு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு மரக்கிளைய புடிச்சு பொழைச்சுக்கிட்டாரு. இப்படி மொத்தம் 7 இன்சிடென்ட்ல இருந்து தப்பிச்ச மனுஷனுக்கு லாஸ்ட்ல அடிச்சது பாருங்க ஒரு ஜாக்பாட்டு. சுமார் $1 மில்லியன் அவருக்கு லாட்டரியில விழுந்திருக்கு. இவரை தான் த லக்கியஸ்ட் அன்லக்கி மேன் இன் த வேர்ல்டுன்னு சொல்றாங்க.